ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து எங்கே இருக்கோம்னா ஒசூர் இருக்கோம். ஒசூரில் என்ன வேலைன்னு கேட்டிங்கன்னா, நம்ம சேட் இருக்கார், சேட்டோட அண்ணன் இருக்காங்க. அவங்கள அப்படியே பார்க்க வந்தோம். இப்போ வந்து அவங்க நம்மளை வந்து ஒரு ஹோட்டல் கூப்பிட்டு பண்ணிருக்காங்க. என்ன ஹோட்டல்னு பார்த்தீங்கன்னா ஹோட்டல் செல்வம். அது வந்து 1987 இருக்காமா இங்கே ஒசூரில். திருப்பத்தூர்காரங்க வச்சுருக்காங்க போல். ஒரு எவ்வளோ 30+ இயர்ஸாக இருக்குது. அங்கே தான் நம்ம போய் இப்போ சாப்பிட போகிறோம். நம்ம ஹோட்டலில் போய் பார்ப்போம். காளான் தோப்பு. இன்றைக்கி வந்து நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஊரில் இருக்க செல்வம் ஹோட்டல் வந்திருக்கோம். நான் இது வந்து எப்படி சொல்கிறது, இங்கே பெங்களூர் வந்தேன். அப்படியே நம்ம அண்ணன் ஒருத்தர் இங்கே இருக்கார். அவரை விசிட் பண்ணுறதுக்காண்டி நம்ம இப்போ ஒசூர் வந்தோம். அண்ணன் தான் இந்த ஹோட்டல் கூட்டு வந்திருக்காரு. நம்ம இப்போ அண்ணனை இன்ட்ரெஸ்ட் பண்ணுவோம். அண்ணன் ஹாய். அவன் பாருங்க, தெரியுதாடா வீடியோவில். அண்ணன் வந்து பாலா அண்ணன். நம்ம வந்து விக்ரம்னு கூட கூப்பிடலாம். ஆனால் ஏன் இந்த ஹோட்டலுக்கு கூப்பிட்டு வந்தீங்க, என்ன ஸ்பெஷல்? நீங்கள் இங்கே எல்லாமே நல்லாயிருக்கும். ஸ்பெசிஃபைடாக இது கொத்து புரோட்டா நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த செட்டிநாடு நம்ம ஊர் சவுத்து ஸ்பெஷலாக நீங்கள் சாப்பிட்ணும் அப்படின்னா நீங்கள் சாப்பிட்லாம். நல்லா இது கிட்டத்தட்ட ஒரு 35 இயர்ஸ்க்கு மேலே ரன் ஆகிட்டு இருக்க ஹோட்டலில். அப்போ இது எல்லா ஃபுட்டுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக, நல்லா அப்போயே பின்னாடியே பார்த்தீங்கன்னா இது அங்கே கிரைண்டரு மாவு அரைச்சிக்கிட்டு இருப்பாங்க. எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக உடனே ப்ரிப்பேர் ஆகிருக்கிறதுனால நல்லாயிருக்கும். கொத்து உண்மையில நல்லா இருக்கு. நம்ம ஊர் மாதிரி இல்லைனாலும் இங்கே இதான் நம்ம ஊருக்கு கொஞ்சம் மேக்ஸிமம் கிடைக்கும். தண்ணி டிஃப்ரென்ஸ் நிறையா இருக்கும். ஊருக்கு சவுத்தில் கொஞ்சம் தண்ணி நல்லா இருக்கும். இப்போ இது ஹில் ஸ்டேஷனுங்கிறதுனால தண்ணி வந்து கொஞ்சம் ஆவரேஜாக இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஃபுட்டு இருக்கும். பட் இருந்தாலுமே நம்ம ஊர் ஃபுட்டு டேஸ்ட் கொண்டு வந்துருப்பாங்க. அது இருந்தாலும் கொஞ்சம் நம்ம ஊர் ஸ்டைலில் கொத்து பரோட்டா வருது. ஆமாம். இருந்தாலும் ஃபுல்லாக நம்ம மனசை ஏற்றுக்க மாட்டேங்க அந்த ஸ்டைல். ஆமாம். இது என்னது? இது காளான் தோசை. இதுவும் இங்கே ஃபேமஸா? எல்லா வெரைட்டி தோசை சாப்பிடுங்க. வெரைட்டி தோசை எல்லா தோசையுமே மசாலா தோசை இருக்கும். அப்புறம் ஆனியன் ஊத்தாப்பம், அப்புறம் இது சைனீஸ் ஐட்டம் இருக்கும். ஃப்ரைட் ரைஸ், சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் எல்லாமே இருக்கும். இப்போ எல்லா ஊர்ல இருந்து வர்றாங்க. இது சவுத்துல இருந்து பெங்களூர் வர்றாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு நைட் டின்னர், மார்னிங் டிஃபன், இது லஞ்சு சாப்பிட்றதுக்கு நல்ல தரமான. ஆமாம், லஞ்சு உண்டு. எல்லாமே நைட்டுமே உண்டு. பொங்கல், கிச்சடி, ஃப்ரைட் ரைஸு, கர்ட் ரைஸு, இது நியூடில்ஸு, சிக்கன் நியூடில்ஸு, அப்புறம் சிக்கன் 65, இது காளான் தோசை, இது மசாலா தோசை, இது கலக்கி கேமராமேன் சாப்பிட்ற ரவா தோசை. ஆமாம், கேமராமேன் பார்த்துட்டு இருக்காரு. கலக்கி அல்டிமேட்டாக இருக்கும். கலக்கி வேணா ஒன்று ட்ரை பண்ணுவது சொல்லுமா? காளான் தோசையுமே நல்லா இருக்கு. மஞ்சப்பொடி தூக்கலா போட்டுருக்காங்க. இந்த கடை நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க?
நான் இங்கே ஊருக்கு வந்து ஒரு 8 வருஷம் ஆச்சு. ம். ஸோ நம்ம அப்படியே ரோம் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப ஒரு நாள் எதிர்ச்சியா? எதிர்ச்சியாக வர்றப்ப கூட்டமாக இருந்துச்சு, சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. சரி சரி. கடைக்குள்ளேயே ஒரு மரம்லாம் இருக்குது, மாவாட்டுற இடம் போல. இது பயங்கரமாக இருக்குது. இந்த ஹாட் பாக்ஸில் தான் நாங்கள் சொன்ன அந்த லெமன் சாதம் செடியெல்லாம் இருக்குது. கடை கரெக்டாக எங்கே இருக்குன்னா அந்த ஒசூர் தமிழ்நாடு ஹவுசிங் போர்டுக்கு ஏத்தாப்புல அப்படியே ஆப்போசிட்டில் இருக்குது. நம்ம இப்போ சாப்பிட்டு முடிச்சிட்டோம். என்னடா வேறு லொக்கேஷன் இருக்கோம் பார்த்தீங்கன்னா, அங்கே நமக்கு மழை பெஞ்சிட்டே இருந்ததுனால அங்கே கம்ப்ளீட் பண்ண முடியல. நம்ம இப்போ அங்கே என்னென்ன சாப்பிட்டோம் பார்த்தீங்கன்னா, ஒரு காளான் தோசை, ஒரு கொத்து பரோட்டா, ஒரு ரவா தோசை, ஒரு குழம்பு ஊற்றி வழியல். டோட்டலாக பார்த்தீங்கன்னா பில்லு ஒரு 220 வந்துச்சு. கொஞ்சம் நாமினல் ரேட்டு தான். இங்கே ஒசூரில் நீங்கள் வந்து இருக்கீங்க சாப்பிட்ணுன்னா கண்டிப்பாக நீங்கள் செல்வம் ஹோட்டல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆக்சுவலாக நல்லாயிருக்கு ஹோட்டல். ஒரு பழைய முன்னாடி வந்து 1987 வந்து தள்ளுவண்டியில் ஆரம்பித்த ஹோட்டல் வந்து இப்போ அப்படி இருக்குது. பின்னாடி இந்த மாவு அரைக்கிற இடத்துல மரம்லாம் பார்த்துருப்பீங்க. நல்லாயிருக்கு. ஒரு வித்தியாசமான ஆம்பியன்ஸில் ஒரு நல்ல ஹோட்டல். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குடிச்சிட்டு பயவுல நினைச்சா நாங்கெல்லாம் வயிறு நிறைய சாப்பிடணும், வஞ்சனம் இல்லாமல் உழைக்கணும். ஆஹா, அருமையான பாலிசி. கீப் இட்